பவதாரணி மட்டும் இல்ல, இந்தியால இருக்கிற பாதி பேர் 50% மேல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜ், அதாவது ஸ்டேஜ் 3 இல்ல ஸ்டேஜ் 4ல தான் வந்து டாக்டர்ஸ்டையே இல்ல வந்து மருத்துவரையே அணுகுறாங்க. புற்றுநோயின்னு இல்ல, எந்த நோயா இருந்தாலுமே வந்து என்னை பொறுத்தவரையில அறிகுறி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அறிகுறின்னு வந்துட்டாலே எந்த உணவுகள் நம்ம சாப்பிடுற அதிகமான எந்த உணவுகள் புற்றுநோய் ஏற்படுறதுக்கு மிக முக்கிய காரணமா இருக்கு? எந்த உணவுகள்ல சாப்பிட்டா நம்ம புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு காரணம்? ஸோ நார்மலாக ஹெல்தி ஃபுட் அப்படின்னு பார்த்தா ஒரு பேலன்ஸ் டயட். பேலன்ஸ் டயட்னா நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், புரத பொருள் இருக்கணும், அதே மாதிரி கொழுப்பு சத்து இருக்கணும். எல்லாமே வந்து சரி விகித உணவுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பேலன்ஸ் டயட் தவிர நம்ம வந்து புற்றுநோய்க்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவதாரணி அவர்கள் கூட இந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. புற்றுநோய்னு தெரியாம ஒரு இருமலா இருக்கும்போது, வயிறு வலியா இருக்கும்போது கூட மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கி போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணி அது நாளடைவுல தான் அவங்களுக்கே ரத்த வாந்தி எடுக்கும் போதுதான் அவங்களுக்கே தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. செல்ஃப் மெடிக்கேஷனும் ராங்கு, செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டும் ராங்கு. நம்ம ஊர்ல வந்து மருத்துவரை தவிர மற்றவங்க எல்லாம் மருத்துவம் பண்ணுவாங்க. பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிற இதை ட்ரை பண்ணுவாங்க, தப்பே இல்லை. ஆனா பட் இப்போ குழந்தைகள்ல இருந்து பெண்கள், பெரியவர்கள் எல்லாருக்குமே புற்றுநோய் வருது. இதற்கான காரணம் என்னவா இருக்கு? புற்றுநோய் வந்து யாருக்கு வேணாலும் வரலாம். 1 வயதுல இருந்து 100 வயது வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம். இவங்களுக்கு தான் வரணும், இவங்களுக்கு தான் வரக்கூடாதுன்ற வேறுபாடு வந்து புற்றுநோய்க்கு கிடையாது. ஒவ்வொரு குரூப்ல ஒவ்வொரு காரணங்கள் இருக்கலாம். குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் வந்து மோஸ்ட்லி வீட்டிலே காய்கறி வளர்த்து அதை எடுத்து நம்ம சாப்பிட்ற மாதிரி எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணுறதில்ல. அது ப்ராசஸ் ஆகி வரும்போது அதுக்குள்ளே அதில் அத்தனை கெமிக்கல்ஸ் இருக்குது. அது கெமிக்கல்ஸ் வந்து ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் அந்த மாதிரி சாப்பிட்டா ஒன்றும் ஆப்போதில்லை. ஒரு நாள் சிகரெட் குடிச்சா புற்றுநோய் வரப்போகிறதில்ல, ஒரு நாள் ஆல்கஹால் இல்லை மது இருந்ததுன்னா புற்றுநோய் வரப்போகிறதில்ல. 3 முறை ஒரு நாளைக்கு, அதே மாதிரி 360 நாள் ஒரு வருஷத்துக்கு, இத்தனை வருஷம் நம்ம அந்த மாதிரி சாப்பிட்றோம். ஸோ அப்போ அது என்ன ஆகுது? ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வேதா பத்மபிரியா அவர்கள் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன். நம்ம இந்தியால பார்த்தா சராசரியா ஒரு வருஷத்துக்கு 1200 பேர் புற்றுநோயால பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க. இந்த புற்றுநோய் வர்றதுக்கு என்ன நமக்கு முக்கிய காரணமா இருக்கு? ஸோ புற்றுநோயின்றது உடம்புல எந்த உறுப்பை வேணா பாதிக்கலாம். ஒவ்வொரு உறுப்புக்கும் வேற வேற ஃபங்க்ஷன் இருக்குது. அதற்கான காரணமும் வெவ்வேறா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மார்பக புற்றுநோய்க்கான காரணம் வெவ்வேறா இருக்கலாம். இது வந்து நாக்கு பகுதியில் புற்றுநோய் இருந்ததுன்னா அதுக்கு வந்து புகையிலை காரணமாக இருக்கலாம். நுரையீரலாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஸ்மோக்கிங், சிகரெட்டு, பீடி அந்த மாதிரி புகையிலை காரணமாக வரலாம். இது வயிற்று பகுதி புற்றுநோய்னா அதற்கு வேறு காரணமாக இருக்கலாம். இப்போ புற்றுநோய் வருது நமக்கு அப்படின்னா இது முதல்ல சிம்டம்ஸ் தெரியுமா? ஏன்னா இப்போ நம்ம பவதாரணி அவர்கள் எடுத்துட்டாலுமே அவங்களுக்கு ஸ்டேஜ் 4ல தான் அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எப்படி புற்றுநோய் வந்தா ஸ்டார்டிங்ல அந்த சிம்டம்ஸ்லாம் தெரியுமா, இல்ல அது மேல அடுத்த கட்டத்துக்கு போக போக தான் நமக்கு சிம்டம்ஸ் தெரியுமா? ஸோ இது வந்து பவதாரணி மட்டும் இல்ல, இந்தியால இருக்கிற பாதி பேர் 50%க்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜ், அதாவது ஸ்டேஜ் 3 இல்ல ஸ்டேஜ் 4ல தான் வந்து டாக்டர்ஸ்டையே இல்ல வந்து மருத்துவரையே அணுகுறாங்க. ஏன் அப்படின்னா புற்றுநோயின்னு இல்லை, எந்த நோயா இருந்தாலுமே வந்து என்னை பொறுத்தவரையில அறிகுறி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அறிகுறின்னு வந்துட்டாலே அது வந்து ஸ்டேஜ் கொஞ்சம் முத்துனதாக தான் இருக்கும். ஸோ எஸ்பெஷலி வயிற்று பகுதியில் இருக்கிற புற்றுநோய் எல்லாமே, அது கல்லீரலாக இருக்கட்டும், கணையமாக இருக்கட்டும், வயிறாக இருக்கட்டும், இல்லை வந்து ஓவரிஸ் இல்லை யூட்ரஸாகவே இருக்கட்டும், கர்ப்பப்பை இல்லை சினை முட்டை பகுதியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஸ்டேஜ் 3ல தான் மினிமம் வந்து சிம்டம்ஸே வரும். ஸோ அப்படி இருக்கும் போது அது அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆயிடுது. இப்ப நமக்கு உடம்பு சரியினால ஒரு இரும்பல், ஒரு சளினா கூட நம்ம உடனே என்ன பண்றாங்க மக்கள்லாம், மெடிக்கல்ல போய் இந்த மாத்திரை கொடுங்க, அந்த மாத்திரை கொடுங்க அப்படின்னு வாங்குறாங்க. நார்மலா ஒரு டாக்டர் கன்சல்டன்சி இல்லாம நம்ம மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்குறது எந்த அளவுக்கு ஒரு சரியான விஷயமா இருக்கும்? ஸோ இது வந்து மாத்திரை மட்டும் இல்லை, செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ ஒன்று வந்து செல்ஃப் மெடிக்கேஷனும் ராங்கு, செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டும் ராங்கு. ஸோ ஒன்று என்ன ஆகுது, நம்ம ஊரில் வந்து மருத்துவரை தவிர மற்றவங்க எல்லாம் மருத்துவம் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிற இதை ட்ரை பண்ணுவாங்க, தப்பே இல்லை. ஆனால் நமக்கு அது வந்து வீட்டு வைத்தியத்தால் குணமாகிற நோயா இல்லையான்றது நமக்கு எப்படி தெரியும்? அது என்னன்னே தெரியாமல் நம்ம அதுக்கு வைத்தியம் பண்ணோம்னா அப்புறம் அது எப்படி சரியாகும்?
இப்போ இருமல் இருக்குது, சாதாரண இருமலா இல்லை இது வந்து புற்றுநோய்க்கான இருமலான்றதை எப்படி சொல்ல முடியும்? ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம மருத்துவர் அணுகணுன்றது. மருத்துவர் அணுகி இது ஒன்றும் இல்லை சாதாரண இருமல் தான் அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்க வைத்தியம் பண்ணலாம், பாட்டி வைத்தியம் பண்ணலாம், நிறையா ஹெல்ப் பண்ணும், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் பாலில் மஞ்சள் போட்டு கூட குடிக்கலாம். ஆனா மருத்துவரே பார்க்காம நீங்க வந்து வெறும் பால்ல மஞ்சள் போட்டு குடிச்சா அப்ப என்ன ஆகும்? அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல தான் அப்புறம் பிரச்சனையாகும். ஒன்ஸ் யூ மிஸ்டயக்னோஸ். ஸோ மிஸ்டயக்னோஸ் ஆகுது, அப்புறம் செல்ஃப் ட்ரீட்மெண்ட். நமக்கு தெரிந்த நம்ம மருத்துவத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இல்ல சம்டைம்ஸ் மெடிக்கல் ஷாப்ல போய் ஏதாவது ஒரு மருந்து வாங்கி சாப்பிடுறோம். அதுக்கு ஒரு சிம்டமேட்டிக் ரிலீஃபா இருக்கும். இருமல் இருக்குது அப்படின்னா அந்த டயத்துக்கு அந்த இருமல் சரியாயிடும். உடனே ஓ சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா அது வேற எதுக்கான புற்றுநோய்க்கான இருமலா இருந்தது அப்படின்னா திருப்பி அது வரதான் செய்யும். இந்த கேள்வி ஏன் கேட்டேன்னா, பவதாரணி அவர்கள் கூட இந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்க. புற்றுநோய்னு தெரியாம ஒரு இருமலா இருக்கும்போது, வயிறு வலியா இருக்கும்போது கூட மெடிக்கல்ல போய் மாத்திரை வாங்கி போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணி அது நாளடைவுல தான் அவங்களுக்கே ரத்த வாந்தி எடுக்கும் போதுதான் அவங்களுக்கே தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. சோ அதனால இந்த மெடிக்கல்ல வாங்குற மாத்திரைகள்ன்றது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம். செல்ஃப் மெடிகேஷன். நம்ம வந்து எதுனாலும் மருத்துவர் அணுகி அதை டயக்னோஸ் பண்ணி ஏதாவது டெஸ்ட் எடுத்து அது நார்மலான விஷயம்தான், இல்லை புற்றுநோய் அல்ல, இல்லை பெரிய வியாதி நோயோ இல்லை அப்படின்றத நமக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நம்ம மெடிசன் எடுத்தா அதுதான் பெஸ்ட் வே. இப்போ அந்த காலத்துல எல்லாம் குடிக்கிறவங்க, ஸ்மோக் பண்றவங்க அவங்களுக்கு தான் புற்றுநோய் அப்படிலாம் வரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ குழந்தைகள்ல இருந்து பெண்கள், பெரியவர்கள்னு எல்லாருக்குமே புற்றுநோய் வருது. இதற்கான காரணம் என்னவா இருக்கு? ஸோ ஒரு ஃபேக்ட் இதில் என்ன அப்படின்னா, புற்றுநோய் வந்து யாருக்கு வேணாலும் வரலாம். 1 வயதுலேருந்து 100 வயது வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம். இவங்களுக்கு தான் வரணும், இவங்களுக்கு தான் வரக்கூடாதுன்ற வேறுபாடு வந்து புற்றுநோய்க்கு கிடையாது. ஒவ்வொரு குரூப்ல ஒவ்வொரு காரணங்கள் இருக்கலாம். குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய் வந்து மோஸ்ட்லி கன்ஜெனிட்டலா இருக்கலாம், இல்லை ஜெனட்டிக் மரபணுல ஏற்படுற டிஃபெக்ட் இல்லை மியூட்டேஷன்னால இருக்கலாம். ஓகே, பெரும்பாலும் வந்து யங்ஸ்டர்ஸ் 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு புற்றுநோய் வந்தாலே நம்ம வந்து மரபணு டெஸ்ட் பண்ணி ஆகணும். ஜெனட்டிக்கா இருக்கா, பாரம்பரியமா இருக்கா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணி அதை நம்ம வந்து செக் பண்ணணும். கேன்சர் வந்து இன்னொரு நார்மலா வர புற்றுநோய் வந்து வயதானவர்களுக்கு தான் வரும். ஏன்னா வந்து இப்ப வந்து சர்வைவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. வயசு ஆக ஆக புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாயிட்டே இருக்குது. இந்த எல்லாருக்கும் புற்றுநோய் வரத்துக்கு ஒரு மிக முக்கிய காரணம் அந்த நம்ம உணவு பழக்க வழக்கமும் மாற்றங்களா கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி புகையிலை இல்லை ஆல்கஹால் இதை தவிர நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ டயட் வந்து ரொம்ப மிகப்பெரிய காரணம். ஸோ இப்போ என்ன ஆச்சு, நம்ம வந்து உணவு சமைக்கிற முறை, உணவை பராமரிக்கிற முறை, உணவு பொருட்கள் உற்பத்தி படுத்துகிற முறை, ஸோ ஆர்கானிக், இன்ஆர்கானிக், அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸிங்னு சொல்லுவோம், அதை வந்து பதப்படுத்துகிற முறை எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால நிறைய கெமிக்கல்ஸ் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஒரு வீட்டில் இப்போ வந்து வீட்டிலே காய்கறி வளர்த்து அதை எடுத்து நம்ம சாப்பிட்ற மாதிரி எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணுறது இல்லை. அது ப்ராசஸ் ஆகி வரும்போது அதுக்குள்ளார அதில் அத்தனை கெமிக்கல்ஸ் இருக்குது. அது கெமிக்கல்ஸ் வந்து ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் அந்த மாதிரி சாப்பிட்டா ஒன்றும் ஆகப்போறதில்ல. ஒரு நாள் சிகரெட் குடிச்சா புற்றுநோய் வரப்போறதில்ல, ஒரு நாள் ஆல்கஹால் இல்லை மது இருந்ததுன்னா புற்றுநோய் வரப்போறதில்ல. இது வந்து வருஷ கணக்கா வேண்டுமே. இப்போ நம்ம உட்கொள்ற உணவு வந்து 3 முறை ஒரு நாளைக்கு, அதே மாதிரி 360 நாள் ஒரு வருஷத்துக்கு, எத்தனை வருஷம் நம்ம அந்த மாதிரி சாப்பிட்றோம். ஸோ அப்போ அது என்ன ஆகுது, பாடியில் இருக்கிற செல்ஸில் உயிரணுக்கள்ல மியூட்டேஷன் இல்லை மரபணு ஜெனட்டிக் டிஃபெக்ட் மியூட்டேஷன் ஃபார்ம் ஆகுது. அந்த மியூட்டேஷன் வந்து நார்மலாக பாடியில் இருக்கிற இம்யூன் சிஸ்டம் அதை வந்து சரி பண்ணுது, எதிர்ப்பு சக்தி வந்து அதை சரி பண்ணிடுது. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த எதிர்ப்பு சக்தியை மீறி டியூமர் வந்து வளர ஆரம்பிக்குது. அதை தான் நம்ம கேன்சர்னு சொல்றோம். எந்த உணவுகள் நம்ம சாப்பிட்ற அதிகமான எந்த உணவுகள் புற்றுநோய் ஏற்படுறதுக்கு மிக முக்கிய காரணமா இருக்கு? எந்த உணவுகள்ல சாப்பிட்டா நம்ம புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு காரணமா இருக்கு? ஸோ நார்மலாக ஹெல்தி ஃபுட் அப்படின்னு பார்த்தா ஒரு பேலன்ஸ் டயட். பேலன்ஸ் டயட்னா நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், புரத பொருள் இருக்கணும், அதே மாதிரி கொழுப்பு சத்து இருக்கணும். எல்லாமே வந்து சரி விகித உணவுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பேலன்ஸ் டயட் தவிர நம்ம வந்து புற்றுநோய்க்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, வி கால் இட் அ ரெயின்போ டயட். அதாவது வானவில்ல இருக்கிற கலர்ஸ்ல இருக்கிற வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஏன்னா அது ஒவ்வொன்றத்துலையும் இட் இஸ் ஸோ ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அது நம்ம உடலோட எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி புற்றுநோயை வந்து எதிர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சில உணவுப் பொருட்கள் வந்து புற்றுநோய் ஏற்படுறதுக்கான காரணமாகவும் இருக்கலாம்.
ஸோ இப்போ இருக்கிற இதுபடி ஈவன் யூஎஸ்ல இருக்க எம்டி ஆண்டர்சன் இல்லை கேன்சர் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே அட்வைசரியில் என்ன பண்ணுறாங்க, இப்போ யூஎஸ்ல வெஸ்டர்ன் டயட்டில் என்ன ஆகுது, தே ஈட் அ லாட் ஆஃப் நான் வெஜிடேரியன் ஃபுட், அனிமல் ப்ரோட்டீன். ஸோ என்ன சொல்கிறாங்க, புரத பொருட்கள் வந்து பிளான்ட் பேஸ்டாக இருக்கணும், 2/3 வந்து பிளான்ட் பேஸ்டாக இருக்கணும். தட் இஸ் அ மெடிட்டரேனியன் டயட். 1/3 அனிமல் பேஸ்ட் இருக்கலாம். அனிமல் பேஸ்ட் வந்து நம்ம பால், நெய், பன்னீர் அண்ட் அஃப்கோர்ஸ் நான் வெஜிடேரியன். ஸோ மீட்டுன்னு பார்த்தோன்னா there's something called white meat or lean meat and red meat. ரெட் மீட் கன்சிஸ்டண்ட்டாக சாப்பிட்டா அது வந்து கோலன் கேன்சர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அனிமல் ஃபுட்ஸில் வந்து ஒயிட் மீட் ஆர் சீ ஃபுட் இஸ் பெட்டர் தேன் ரெட் மீட். ஓகே, ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து உணவு தயார் பண்ணுற முறை. ஸோ ஸ்மோக்டு ஃபுட், பார்பக்யூட் ஃபுட், இதுலெல்லாம் வந்து கேன்சர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்ம இளையராஜா அவங்களோட மகளான பவதாரணியோட மறைவு எந்த அளவுக்கு ஒரு பேசும் பொருளா இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க எதனால இறந்து போனாங்க அப்படின்றது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கு பின்னாடி இருக்கிறது புற்றுநோய் ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கு. புற்றுநோயும் மாரடைப்பும் தான் இப்ப நம்ம சமூகத்துல ரொம்ப மக்கள் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது வராம இருக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்காங்க? ஸோ அதை டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு இது ஐ வாண்ட் டு டெல் எவ்ரி ஒன். Cancer is no more a death sentence, provided it is detected early. Cancer is curable if detected early. அது எல்லாருக்கும் ஞாபகமாக இருக்கணும். ஏன்னா வருஷமாக என்ன, ரொம்ப வருஷமாக என்ன ஆச்சு, நிறைய அந்த சினிமாவோட பாதிப்போ இல்லை சினிமாவில் கதையில் இருக்கிற இதுவோ என்ன ஆச்சு, கேன்சர் அப்படின்னாலே உயிர்கொல்லி நோயின்ற ஒரு ஸ்டிக்மா வந்துடுது. அதனால வந்து யாரும் கேன்சரை பற்றி பேசுகிறதும் இல்லை, டிஸ்கஸ் பண்ணுறதும் இல்லை, அதற்கான ஸ்டெப்ஸும் எடுக்கிறது இல்லை. அந்த பயம் இருக்கிறதுனாலே நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறது இல்லை, ஈவன் டெஸ்ட்டு கூட எடுக்கிறது இல்லை. இப்போ மேமோகிராம் எடுங்க அப்படின்னா மேமோகிராம் அது பிரெஸ்ட் கேன்சருக்கான டெஸ்ட் ஆச்சே அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. ஸோ அதை மீறி நம்ம வந்து இது வந்து நமக்காக, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம எடுக்க வேண்டிய தற்காப்பு முறை அப்படின்றதுக்கு வரணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவிட்டி என்னன்னா, கேன்சர் இஸ் கியூரபிள் provided it is detected early. ஸோ மிக ஏர்லி ஸ்டேஜில் நம்ம அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா புற்றுநோய் வந்து கியூரபிள். ஃபார் எக்ஸாம்பிள் மார்பக புற்றுநோய்னா மேமோகிராம் 40 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா பெண்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை மேமோகிராம் பண்ணணும். ஸோ மேமோகிராம் பண்ணுறதுனால என்ன லாபம் அப்படின்னா, நம்ம கையை வச்சு ஃபீல் பண்ணோம். மார்பக சுய பரிசோதனை பண்ணலாம், பட் இல்லை டாக்டர்கிட்ட போய் கூட சுய பரிசோதனை பண்ணால் அவங்க கையை வச்சு பார்ப்பாங்க. பார்த்து நம்ம ஒரு கட்டியோ ஏதோ ஒன்று தென்படுது அப்படின்னா அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ 2 சென்டிமீட்டருக்கு மேலே மார்பக கட்டி இருந்தாலே அது வந்து ஸ்டேஜ் 2 புற்றுநோய் ஆகுது. அப்போ மேமோகிராம் பண்ணாதான் நம்ம வந்து 3 மில்லிமீட்டர் 4 மில்லிமீட்டருக்கு இருக்கிற புற்றுநோயை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்டேஜ் 0 ஸ்டேஜ் 1 நம்ம கேன்சரை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், சர்வைவலும் அதுக்கு இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி, வணக்கம்.